ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நீங்கள் ஜோதிட ஆர்வலர்களா, நீங்கள் எப்படி ஜோதிடத்தை தப்பு இல்லாமல் கற்றுக்க முடியும் அப்படின்னு பல பேர் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்காங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் தப்பும் தவறும் இல்லாமல் கற்றுக்கிட்டவங்க தானா, தெளிவானவர்கள் தானா? உங்கள்கிட்ட இது வரைக்கும் படித்தவங்க எத்தனை பேர் நல்ல பாப்புலராக இருக்காங்க, இல்லை நல்ல ஜோதிடர்னு பேர் எடுத்திருக்காங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாக இந்த ஜோதிடத்தை ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட இன்னொருத்தம் பெரியவங்களாக இருக்காங்க, நம்மளோட ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, நாம் குறைவாக சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்துடும் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா அவங்களோட மன நிம்மதியும் கெடுத்துரும், அடுத்தவங்களோட மன நிம்மதியும் கெடுத்துரும். அதனால் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். நான் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்காங்கிறத முதல்ல நான் தெளிவுபடுத்திக்கணும். ஜோதிடம் யார் வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு கால வரையறையெல்லாம் கிடையாது. யாரும் படிக்கக்கூடாது, யாரும் படிக்கணும் அப்படிங்கிறலாம் கட்டாயம் கிடையாது. எழுத படிக்க தெரியறது எப்படியோ அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் இல்லை உங்களுக்கு அவசியமான சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் உங்களால் கற்றுக்க முடியும்னா சின்ன வயசில் இல்லை, எந்த காலத்துலையும் கற்றுக்கலாம். அடிப்படை தானே, அதை நம்ம தொழிலாக எடுக்கும்போது தான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இங்கே என்னென்னா, மூல நூல்களை நிறைய படிங்க, மூல நூல்களை நிறைய படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. உண்மை, அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். மூல நூல்களை படிக்கணும். மூல நூல்களில் படிக்கும்போது நம்ம அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10th படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். அந்த சயின்ஸுங்கிறது அடிப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜிலாம் வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அப்படி செப்பரேட் தனித்தனி செக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரிலாம் போகிறது பார்த்தீங்கன்னா அது அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அடிப்படை தன்மைங்கிறது எப்போதுமே மாறவே மாறாது. 12 ராசி இருக்குன்னா 12 ராசியை வச்சு தான் நம்ம இன்னை வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். 27 நட்சத்திரத்தை வச்சு தான் இன்னை வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். 9 கிரகங்கள் அடிப்படையாக வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பார்க்குற முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க எப்படி கணக்கு போட்டாங்க, கடிகாரம்லாம் இருந்ததா, மணிக்கணக்கெல்லாம் புழக்கத்தில் இருந்ததான்னா கிடையாது. அவங்க சூரிய உதயத்தை வச்சும் சூரிய அஸ்தமனத்தை வச்சும் அவங்க நேர கணக்கீடு பண்ணிக்கிட்டாங்க. மழை காலம், குளிர்காலம் சொல்லுவாங்கள்ல, 6 பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை தங்க கணக்கில் ஏற்றுக்கிட்டு அப்போ படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் பலிச்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசாக பேசிட்டு உட்காந்துருக்கோம். மன்னர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கு எப்போதுமே அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. அரண்மனை ஜோதிடர், ராஜ ஜோதிடம்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இருந்திருக்கு. அவங்களுடைய அனுபவங்களை தான் நமக்கு தொகுத்து வச்சுருக்காங்க. இது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான சொத்து தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ சொந்தமானதும் கிடையாது. எல்லாருடைய அனுபவத்தையும் தொகுத்து வச்சுருக்காங்க. இந்த அனுபவத்தை யார் தொகுத்து எடுத்துக்கிறாங்களோ, யார் முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்களோ இவங்க எல்லாருக்குமே பயனுரையும். சுமேரியா நாகரத்திலேருந்து சைனா நாகரிகத்திலேருந்து எல்லாம் எடுத்து நம்ம ஊரில் உள்ளையும் பார்த்திங்கன்னா புத்தர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஜோதிடம் சொந்த குத்துக்கள்லாம் இருக்குது. ஏன்னா மர்க்கலி கோசாலர் அப்படின்னு ஒருத்தரை பறிக்கிறோம்ல, ஆசீவகம் அந்த மதம், அவர்கள் அதில் ரொம்ப கில்லாடிகள். எல்லா மதத்தை விட பார்த்திங்கன்னா இந்த ஆசீவக மதத்தை சேர்ந்தவர்கள் ஜோதிடம் கணிக்கிறதுல அவ்வளவு கில்லாடிகளாக இருந்திருக்காங்க. அப்போ பார்த்துட்ருக்கோம். பிற்காலத்தில் வந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அதை தொகுக்கிறாங்க. அந்த தொகுத்து கொடுக்குறவங்கள நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இது பல தரப்பு மக்கள், பல நிலப்பகுதி மக்கள், பல சமூக மக்களுடைய பங்களிப்பை தொகுக்கப்பட்டதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இதை காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கடிகாரம் வந்ததே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இன்னும் நாழிகையில் தான் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் நிறைய ஜாதகத்தில் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் எதில் வேணாலும் நாழிகையில் போட்டுங்க, வேணான்னு சொல்லலை. பிறந்த தேதி ஆங்கில தேதி எழுதும்போது நேரத்தையும் குறித்து விட்டுட்டிங்கன்னா தொல்லல்லாமல் இருக்கும்ல. இப்போ நாழிகையை நம்ம யாராவது ஃபாலோ பண்ணுறோமா? நாழிகைனா என்ன அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நாழிகைங்கிறத சொல்லணும். 24 நிமிஷம் ஒரு நாழிகைனது புழக்கத்தில் கிடையாது. வெள்ளைக்காரன் வந்த பிறகு நம்ம பார்த்திங்கன்னா மணிக்கணக்குக்கு நம்ம மாறி ரொம்ப காலம் ஆகி போச்சு இல்லையா. ஸோ இப்படி நம்ம சில விஷயங்களை பார்த்துட்டு போகிறோம். இப்போ மூல நூல்கள் அப்படின்னு எதுக்கு பயன்படுதுன்னா, ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு, அதுக்கப்புறம் கிரகங்களோட காரகத்துவங்கள் இருக்குது. நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. நவீன காலத்தில் இந்த காரகத்துவங்களை நம்ம மாற்றிருக்கோம். ஸோ அடிப்படை நூல்களை ஒழுங்காக படிக்கணும். ஒன்று வேணாம், நிறைய பேரை பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கல்லூரி படிக்கிற காலங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தங்க 2 பேர் ஆர்வமாக ஜோதிடம் படிப்பாங்க. நான் அப்போல்லாம் ரொம்ப படிக்க ஆரம்பிக்கல. அதான் பார்த்திங்கன்னா இந்த குடும்ப ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து தான் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படை வாய்ப்பாடு மாதிரி. குடும்ப ஜோதிடம் மாதிரி இன்னும் சில நூல்களும் இருக்குது. இதை எல்லாம் லிஃப்கோ குரூப்லேருந்து வந்ததுனால எல்லாருக்கும்
எல்லாருக்கும் தெரியுங்கிறனால இது அடிப்படையில் சொல்கிறது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மூல நூல்கள் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா குழம்பிடுவீங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்லேயும் ஜாதகம் போடும்போது பார்த்திங்கன்னா ராசி நவாம்சம் எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திரேகானம் சோடசாம்சம் இந்த மாதிரி ஏகப்பட்டது போட்டுகிட்டே போவாங்க. இது கணக்காக ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னை வரைக்கும். அது ஒரு சிஸ்டம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாடி முறைப்படி சில ஜோதிடங்களை பார்ப்பாங்க. அவங்க நட்சத்திர சாரங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகம் என்ன, இந்த ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் அங்கே இருக்க கிரகங்களோட எப்படிலாம் தொடர்பு கொள்ளுது, என்னென்ன வருது அப்படிங்கிறது அது நாடி சிஸ்டம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட அது ஆங்கில ஜோதிட முறை, மேற்கத்திய ஜோதிட முறையும் அதுதான். அதை ஒரு பக்கம் அப்படி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்படி நிறைய இருக்கும்போது மூல நூல்களில் எல்லாமே படிக்கணுங்கிற அவசியமான எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கூட நான் தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப எளிமையான நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை நூல்களில். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. 12 ராசியை சொல்லிவிடுவான். 12 லக்னம் சொல்லும்போது இது சரமா ஸ்திரமா உபயமா ஒரு லக்னத்துக்கும் யார் வந்து சுபத்தை செய்யக்கூடிய கிரகங்கள், யாரெல்லாம் பாதகத்தை செய்யக்கூடிய இடங்கள், இது எல்லாத்தையும் சொல்லிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தோட தன்மைகள், அதுக்குரிய சின்ன விஷயங்கள் இதெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புலிப்பாணி 300 நீங்கள் அடிப்படையில் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கு கீழே விளக்கங்கள் இருக்குல்ல, அந்த விளக்கங்களை பார்த்து பாட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதோட விளக்கங்கள் கீழே வந்துகிட்டே இருக்கும். அதில் தான் சரம் ஸ்திரம் உபயெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்கனாலே போதும். அடுத்தது பலனை சொல்கிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய நூல்கள் தேவைப்படுது. உங்களுக்கு உதவி செய்கிற நூல்களை விட குழப்பி விடுற நூல்கள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் கணக்காகவே பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். இன்னும் சில ஜோதிடர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நாளுக்கு ஒரு கணக்கு, என்ன கிழமை பிறந்திருக்கீங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம், நட்சத்திரத்துக்கு ஒரு 10 நிமிஷம், திதிக்கு 10 நிமிஷம், கரணத்துக்கு 10 நிமிஷம், யோகத்துக்கு 10 நிமிஷம், இப்படியே இடத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக இன்ன திசை நடக்குது, இன்ன புத்தி நடக்குது, நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அது இப்போ முடிஞ்சிடும், இல்லைன்னா முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம். இன்னும் சில பேர் இந்த இது வந்து திதி சூன்யத்தில் மாட்டிகிட்டு இருக்கு, வேலைக்காவது இந்த கோயிலுக்கு போ, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா அடிப்படை ஜோதிடத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் படிச்சுக்கணும். அடிப்படை ஜோதிடத்தை தப்பு இல்லாமல் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி தப்பு இல்லாமல் போக முடியும். நானே வீடியோலாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அடிப்படை முடிச்சிட்டேன் சார், அட்வான்ஸ் முடிச்சிட்டேன், அதுக்கு அட்வான்ஸ் முடிச்சிட்டேன், ஸ்பெஷல் கிளாஸஸ் முடிச்சிட்டேன், கிராஷ் கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே, சுக்கிரனுக்கு பகை வீடு என்னென்னு தெரியல. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இங்கே பாடம் நடத்துகிறவங்க, பயிற்றுவிக்கிறவங்கலாம். ரெண்டாவது அவங்க மேலேயும் தவறு சொல்கிறது கிடையாது. யார் ரொம்ப குறைவான காசு கொடுப்பாங்க, எங்கே பப்ளிசிட்டி இருக்குது, நீங்கள் எப்போதுமே அனலைஸ் பண்ணணும். ஒரு பையனை கல்லூரியில் சேர்க்குறோன்னா, இன்ஜினியரிங் கல்லூரினா எடுத்தோடனே போய் சேர்த்துற மாட்டோம்ல, இதில் இந்த லிஸ்ட்லாம் போடுவோம்ல, ரேட்டிங்கெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி ஒரு நல்ல டாக்டர்னா கூட அனுபவம் உள்ள டாக்டரா அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி இவர்கள்ட்ட பயின்றவர்கள் எத்தனை பேர் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்களா, எப்படி பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தெளிவாக எடுத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா எந்த நூல்களை படிக்கிறது, யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று. இப்போ என்ன குழப்பம்னா சோஷியல் மீடியா அதிகமாகி யூடியூப்லாம் அதிகமான பிறகு யாரை பார்க்குறதுன்னே குழப்பத்தில் இருக்குது நமக்கு. இடையில நானே பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ எனக்கு ஜோதிட தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். 2010க்கு முன்னாடி இப்போ என்ன லெவலில் இருக்கணும் அந்த லெவலுக்கு நான் போய் இருந்தது தான். ஆனால் நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ப்ரொஃபஷனலாக எடுக்க வேணாம், பேச வேணாம்னு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருந்தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வந்த பிறகு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலர் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா பார்க்குறாங்களா பார்க்கலையாங்கிறது தெரியாது. இதுக்கு காரணம் என்னென்னா சமூக ஊடகங்களுக்கு பொறுப்புணர்ச்சி குறைஞ்சிருச்சு. டிஸ்க்ளைமர்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஜோதிடர் பேசுகிறப்ப டிஸ்க்ளைமர்னு போடுறாங்களோ அவங்க நம்பகத்தன்மையற்றவர்கள், அந்த சேனலும் நம்பகத்தன்மையற்ற சேனல்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது புத்தகங்களை பார்த்து படிங்க. புத்தகங்களை பார்த்து படிக்கும்போது எந்த ஆத்தரை படிக்கிறதுங்கிறத கேட்டு படிங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு சிஸ்டத்துக்காக கொஞ்ச நாள் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட படிக்கும்போது பாடம் நடத்தின ஆசிரியர் ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை நல்லா கற்றுக்கணுன்னா தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி வர்ற தகவல்களை எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னாரு. உண்மையிலே கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டத்தில் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, கரெக்டாக மைண்டில் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு குழப்பி விடுவான், அதனால் அங்கே போகக்கூடாது. அதனால் அதை படிச்சுட்டு நல்ல அனுபவம் உள்ளவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறவங்களும் நிறைய அந்த இடத்துல தவறு பண்ணுறாங்க. ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு இந்த மாதிரி எப்படி நம்ம காரக பாவனாசின்னு ஒன்று கிடையாது, இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களா அப்படின்னு பேசுகிற மாதிரியே பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறவங்களும் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. பலன்கள் தவறாக வருதுன்னா
தவறாக தான் வரும். ஏன் தவறாக வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல, சரி பண்ணுறீங்கள, அதுதான் ஜோதிடம். இதுக்கு அடிப்படை தெளிவாக இருக்கணும். அதனால் மூல நூல்கள் மட்டுமே பலன் கொடுக்காது. மூல நூல்களில் கம்ப்யூட்டரை பற்றி என்ன சொல்லியிருக்கு, கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்ததா அப்படின்னா இருக்காது. அதே போல் இன்றைக்கி நம்ம வாகனங்கள்லாம் சொல்கிறோம், ஆகாய விமானங்கள்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா அப்படின்னா இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், உலகத்தில் எந்த மூலையிலேருந்தும் பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க உலகத்தில் எந்த மூலையிலேருந்து பேசினாலும் அவங்கள நாம் பார்க்குறோம்ல. டிஜிட்டல் சாஃப்ட்வேர் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா, இதெல்லாம் இந்த காலத்தில் தானே புழக்கத்துக்கு வருது. அதனால் அந்த காலத்தில் சில அடிப்படை நூல்களையும் படிக்கணும். இந்த காலத்துக்கு யதார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கான காரண காரியங்கள் எது, இது எந்தெந்த கிரகங்களோட ஆதிக்கத்தில் வருது, என்னென்ன காரகத்துவம் வருதுங்கிறதையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டா தான் சரியாக வரும். அதுக்கு மேலே பிரசன்னம்னு ஒரு விஷயம் இருக்குது, கோச்சார நிலை. கோச்சார நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகங்களும் நம்ம ஜென்ம ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் பொருத்தி பார்க்கணும். இது ஒரு பக்கம். அடுத்தது திசாபுத்தின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நல்ல வசந்தன் ஐயாலாம் திசாபுத்தியை பார்க்க மாட்டார், அங்கே கிடையவே கிடையாதுன்னா சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். வர்றவர்களுக்கு என்ன அவசியமாக தேவையோ அதில் மட்டும்தான் அப்ளை பண்ணி கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை விதமான 10 விதமான தொழில் தெரிஞ்சாலும் நமக்கு எது சம்பளம் வருது, இல்லை வர்றவர்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த அஸ்திரத்தை தானே நம்ம கையில் எடுக்க முடியும். அதனால் அவர் அது மட்டும் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இந்த மாதிரி தவறான புரிதல்களும் தவறான பரப்புதல்களும் அதிகமாக இருக்கிறதுனாலேயே கெட்ட பேர் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அதை உரிமையோடு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை தொழிலாக எடுக்கலை. ரெண்டாவது நான் யாரையும் அழைக்கிறதும் இல்லை. அதே போல் பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு வரும்போது கூட நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்பர் தான் போட்டிருப்பேன், நீங்கள் பேசிட்டு வந்தால் ஓகே, வராட்டி அதுக்காக நான் கவலைப்படுறதும் கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்தவரை நான் ஒரு 3வது மனிதனாக பார்க்குறேன், ஆய்வாளராக பார்க்குறேன், அதில் உள்ள நல்லது கெட்டத்தில் பார்க்குறேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகணும்னு பார்க்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல. நிறைய பேர் அனுப்பி நீங்கள் ஏதாவது பேசுங்க சார்ன்றதுனால தான் இந்த சப்ஜெக்ட் கூட நான் பேசுகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு தான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.